என்ன சட்னி அரைக்கிறதுனே தெரியலையே. பசங்களை போய் கேட்டால் பெரிய பொண்ணு கேட்பா தக்காளி சட்னி, சின்ன பொண்ணு கேட்பா தேங்காய் சட்னி. இல்லை பெரிய பொண்ணுக்கு தக்காளி சட்னி அரைச்சி கொடுத்தா சின்ன பொண்ணு கோச்சிப்பா, சின்ன பொண்ணுக்கு தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்தா பெரிய பொண்ணு கோச்சிப்பா. என்ன செய்யறதுன்னு தெரியலையே. என்னங்க என்னங்க ஏண்டி குட்ட? என்னங்க சட்னி அரைக்கிறதுல ஒரு குழப்பம். என்னடி உனக்கு குழப்பம்? தேங்காய் சட்னி அரைக்கலாமா தக்காளி சட்னி அரைக்கலாமா? தக்காளி விலை வந்து அதிகமாக இருக்குது, தக்காளி சட்னி அரைச்சா கட்டுப்படி ஆகாது. என்னங்க சொல்கிறீங்க? நீ போய் ஒரு இடத்துல உட்காரு, நான் சட்னி அரைச்சிட்டு வரேன். என்னது, நீங்கள் சட்னி அரைக்க போறீங்களா? என்னை பார்த்தா சட்னி அரைக்கிற மாதிரி தெரியலையா? சரி, ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட்டு சட்னி அரைக்கிறதுலேருந்து. ஏன் பொம்பளைங்க சட்னி அரைப்பாங்களா, ஆம்பளைங்க சட்னி அரைக்க மாட்டாங்களா? அடியே சுமதி, இங்கே வாடி. ஏங்க சட்னி அரைச்சிட்டிங்களா? எப்படி இதை எடுத்து போய் பசங்களுக்கு கூட சூப்பராக இருக்கும். இருங்க நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வாவ் சூப்பராக இருக்குங்க. எப்படிங்க? ஒரு தக்காளி, ரவ்வோண்டு பொட்டுக்கல்ல, ரவ்வோண்டு தேங்காய், காஞ்ச மிளகாய், ரவ்வோண்டு இஞ்சி வச்சு